ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஆல்பத்தம் சேனலில் இதை பற்றி பார்க்கணும். ஒரு சூப்பரான ஹோம் ரெசிபி பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது பார்த்திங்கன்னா 2 வாழைப்பழம் இன்னும் கூட 2 பொருள் சேர்த்து எப்படி இந்த வாழைப்பழம் பணியாரம் செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நமக்கு தேவையான பொருள்னு பார்த்திங்கன்னா 2 வாழைப்பழம், 1 கப் நாட்டு சர்க்கரை, அடுத்தது 1 கப் மைதா, 1 கப் ரவை. சரிங்களா? அதாவது 1 கப் ரவை எடுத்தீங்களா 2 கப் மைதாவை ஆட் பண்ணணும். ஸோ நான் வீடியோக்காக ஒவ்வொரு கப் வச்சுருக்கேன். இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எவ்வளோ ரவை எடுக்கிறீங்களோ அதுக்கு டபுள் மடங்காக மைதா எடுத்துக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 2 பழத்தையும் நல்லா ஃபீட் பண்ணும். பார்த்திங்களா, முட்டையை நல்லா கலக்கும். பார்த்திங்களா, அந்த ஃபீட் இருந்தால் கூட அதில் கூட நீங்கள் ஃபீட் பண்ணிட்டாலும் ஓகே. ஸோ நீங்கள் எப்படி பண்ணாலும் ஓகே தான், பட் நல்லா மசிச்சுக்கோங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா 1 டம்ளர் சுடு தண்ணி, அதாவது நல்லா கொதிக்க வச்ச 1 டம்ளர் தண்ணியில் 1 கப் ரவை. சரிங்களா? உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளத்துக்கு ரவையை போட்டுக்கோங்க. அந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ரவை நல்லா முழுகிற அளத்துக்கு இருந்தால் போதும், அதிகமாக தேவையில்லை. பட் பச்சை தண்ணி ஊற்றக்கூடாது, சுடு தண்ணி தான் ஊற்றணும். அதனால் நான் 1 கப் ரவைக்கு 1 டம்ளர் தண்ணி எடுத்துக்கிட்டேன். அதனால் ஒரு 5 நிமிஷம் ஊற விட்டால் போதும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 ஏலக்காய் வந்து பார்த்திங்கன்னா நல்லா நசுக்கிக்கோங்க. ஸோ இது மாதிரி ஒரு கல் வச்சு 2 வச்சு அந்த உள்ளே இருக்கிற பருப்புலாம் நல்லா நசுக்கி நல்லா உடச்சிக்கோங்க. இப்போது அதை எடுத்து நம்ம ஊற வச்சு அந்த ரவையில் போட்டுக்கலாம். ஸோ இப்போ ரவையும் நல்லா ஊறியிருக்கும். ஒரு 5 நிமிஷம் ஊறினா போதும், ரொம்ப நேரம் ஊற தேவையில்ல. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சோடா உப்பு. நம்ம சமையல் சோடா இருக்குது பார்த்திங்களா, அது வந்து ஒரு 2 பிஞ்ச், அதாவது ஒரு 1/4 ஸ்பூன் போட்டால் போதும், அதிகமாக போட தேவையில்லை. அடுத்து வந்து நம்ம அந்த அரைச்சி வச்ச வாழைப்பழத்தை இதில் போட்டுக்கணும். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து 1 கப் மைதா. ஆனால் நான் இதை அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நாட்டு சர்க்கரை. ஸோ இதோட டேஸ்ட்டு கலர் எல்லாமே நல்லாயிருக்கும், அதுக்காக தான் நான் நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா போட்டு ஃபீட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் கையிலேயே கலக்குறாலும் கலக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் தண்ணிலாம் எதுவுமே ஊற்ற தேவையில்ல. ஃபஸ்ட்டு நம்ம ரவைக்கு ஊற்றினதே போதும். நல்லா இது மாதிரி எல்லாம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலக்கிக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இருக்கும். இப்போ உங்களுக்கு சப்போஸ் இது மாதிரி தண்ணியாட்ட கொலன்னு வருது அப்படின்னா அடுத்த 2வது இன்னொரு டைம் 1 கப் மாவு போட்டுங்க. அதான் 1 கப் ரவைக்கு 2 கப் மைதா மாவு சேர்த்திங்களா தான் பதம் கரெக்டாக வரும். ஈக்குவலாக போட்டிங்களா ரொம்ப கொலன்னு இருக்கும், பணியாரம் எந்திரிக்காது. அதனால் 1 கப் ரவைக்கு 2 கப் மைதா போட்டுக்கோங்க. இப்போ நம்ம அந்த எதிர்பார்த்த பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக ஒயிட் சுகர் போட்டுக்கோங்க. இது என்னத்துக்குன்னு பார்த்திங்கன்னா டேஸ்ட் பத்தாதுங்கிறவங்களுக்காக. இதுதான் அந்த பதம் பார்த்திங்களா. ஸோ இந்த அளத்துக்கு இருந்தால் தான் நம்ம பணியாரம் போடும் போது நல்லா இருக்கும். இப்போது எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. எண்ணெய் ஃபுல்லாக காஞ்சதுக்கப்புறம் போடுங்க, அதுக்கு முன்னாடியே போட்டிங்கன்னா சரியாக வேகாது. அதே போல் எண்ணெய் காய மட்டும் ஃபுல்லாக வச்சு கேஸில் வச்சுக்கோங்க. பணியாரம் போடும் போது வந்து பார்த்திங்கன்னா கேஸை ஸ்லிம்மில் வச்சுக்கோங்க. ஏன்னா ஃபுல்லாக வச்சிங்கன்னா பணியாரம் கறிகிறோம். அதே போல் மேலே வெந்துடும், உள்ளே வேகாது. அதனால் ஸ்லிம்மில் வச்சுக்கோங்க. இப்போது நல்லா ஒரு அளத்துக்கு அந்த மேலே நுரையெல்லாம் அடங்கிருச்சு. இப்போ ஒரு பக்கம் அப்படியே திருப்பி விட்டுக்கலாம். ஸோ இந்த மேலே வர அந்த முட்டையெல்லாம் அடங்கிருச்சுனாவே நல்லா வெந்துருச்சுன்னு கண்டுக்கலாம். அதுதான் இதில் இருக்கிற ஒரு சின்ன டிப்ஸு. இப்போது நல்லா வெந்துருச்சு, அந்த நுரையெல்லாம் அடங்கிருச்சு பார்த்திங்களா. நல்லா பணியாரம் பாருங்கள். அந்த நாட்டு சர்க்கரை போடுறதுனால நல்லா டார்க் கலராக இருக்குது, டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நீங்கள் சாப்பிட்டு பார்த்து இது எப்படி இருக்குதுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நீங்கள் இது வரைக்கும் சாப்பிட்ருக்க மாட்டீங்க, அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். 1 கிலோ மாவு 2 கிலோ மாவுக்கு ஒரே ஒரு பழம் தான் போடுவாங்க. நம்ம ஈக்குவலாக பழம் போட்டு செய்கிறனால இதோட டேஸ்ட்டே ரொம்ப சூப்பராக இருக்கும். மெயினாக பூவாழைப்பழம் மட்டும் யூஸ் பண்ணுங்கள், வேறு வாழைப்பழம் யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா பூவாழைப்பழத்தில் தான் அந்த டேஸ்ட் இருக்குது, மற்ற வாழைப்பழம் கொஞ்சம் துவர்ப்பு அடிக்கும். இந்த பூவாழைப்பழத்தில் தான் அந்த இணக்கமாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா, அதெல்லாம் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் சூப்பரான டேஸ்ட்டான ஒரு வாழைப்பழம் பணியாரம் பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சதான் மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி
இதை செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு இந்த டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.